விவசாயத்தை மட்டுமே நம்பிட்டு இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு முனிவர் இருக்கார். அந்த முனிவர் சங்கெடுத்து ஊதுனாரு அப்படின்னா அந்த ஊருக்கு உடனே மழை பெஞ்சிரும். அப்படி ஒரு ஊரில் முனிவர் ஒரு நாள் முடிவு பண்ணுறாரு, இனிமேல் நம்ம சங்கு ஊதக்கூடாது, இந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராரு. மக்கள் எல்லாருமே வறட்சியில் விவசாய தொழிலை விட்டுட்டு அடுத்த தொழிலுக்கு போயிட்டாங்க. ஒரே ஒரு விவசாயி மட்டும் நம்பிக்கையோட வருஷம் உழுது விதைச்சிக்கிட்டு வராரு. ஒரு நாள் அந்த முனிவர் கேட்குறாரு, ஏன்பா தம்பி, ஊரே வறட்சியில் இருக்குது, எல்லாரும் இந்த தொழிலை விட்டுட்டு போயிட்டாங்க, நீ மட்டும் ஏன் இருக்கிற சொத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்க, இந்த தொழிலை விட்டுட்டு போயிடலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த விவசாயி பதில் சொல்கிறான், நாளைக்கே மழை பெய்யலாம், நல்லபடியாக விதையலாம், ஆனால் நான் இந்த விவசாயத்தை கைவிட்டுட்டேன்னா இதுக்கப்புறம் என் வம்சத்தில் யாருமே இதை பண்ண மாட்டாங்க, எனக்கும் விவசாயம் செய்கிறது மறந்து போயிடும், விவசாயன்ற ஒரு தொழிலே அழிஞ்சு போயிடும், அதை மறந்துடக்கூடாதுன்னு தான் நான் வருஷம் கரெக்டாக முயற்சி செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட முனிவர், நம்மளும் ஒருவேளை சங்கு ஊதுறதை மறந்துட்டோன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வாயில் சங்கை வச்சு ஊதி பார்க்குறாரு. உடனே அந்த ஊருக்கு மழை பெஞ்சிருச்சு.